சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அபிநயா எப்படி இருந்தாவது சுடர்கிட்ட இருந்து வெற்றியை பிரிக்கணும், வெற்றிக்கிட்ட இனி சுடரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சுடரும் அபிநயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா, அம்மோ எனக்கு இன்னையோட லீவு முடியுது, கேப்டன் அங்கிளும் இனி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. கேப்டன் அங்கிள் இருந்த வரைக்கும் நானும் தியா தருண் அப்புறம் அத்தை மாமா எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இனி கேப்டன் அங்கிள் போயிட்டார்னா மாமா அத்தையோட நம்ம பேச முடியாது, தியா தருணும் பேச மாட்டாங்களா அம்மோ அப்படின்னு கேட்கும்போது தான் அபிநயா, அப்படியெல்லாம் இல்லை சுடர், கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், நம்ம கூட அத்தையும் மாமாவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சுடர்கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அபிநயா மனசில் இன்னமும் தோணுது, வெற்றி என்னமோ தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு பாசம் காமிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்கிறான். இதை எப்படியாவது சுடருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக, இங்கே பரடா சுடர், அம்மா மாமா அத்தை தியா தருண் இவங்களை தவிர்த்து வெளியாள்களை யாரையுமே நம்பாத, அவங்கள நம்பவும் கூடாது, எல்லாருமே நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அம்மோ நான் யாரையும் நம்ப மாட்டேன், வெளியாட்களை யாரையும் நம்ப மாட்டேன், நீங்கள் அத்தை மாமா தியா தருண் அப்புறம் கேப்டன் அங்கிள் இவங்களை தவிர்த்து யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி சுடர் சொன்னதை கேட்டதுமே அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே பாரு சுடர், நீ நல்லா விவரமாக தான் இருக்க, நான் உன்னை யாருக்கிட்ட இருந்து பிரிக்கணும், உன்னை அவன் ஏமாத்துறான் அப்படின்றத நான் சொல்லாமல் சொன்னாலும் நீ கரெக்டாக தான் இருக்க உன்னோட முடிவில், உன்னை இனி எப்படி மாற்ற போகிறேனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவும் அமைதியாக இருக்காங்க. வெற்றியும் கர்ணா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை கீழே எப்பவும் படுத்து தூங்குற மாதிரி நம்மளும் கீழே படுப்போம். ஏன்னா அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் அவளை மாதிரியே கீழே படுப்போம் அப்படின்னு இருக்கும்போது புலிக்குட்டி மேலே வந்து படுறா வெற்றி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா புலி, என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு அவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி மெத்தையில் படுத்து தூங்க முடியும், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது புலிக்குட்டி, என்னடா வெற்றி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடா புலி, என் பொண்ணு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படும் போது நான் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறதுல என்ன இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. அப்போ தான் புலிக்குட்டியும் வெற்றிக்கிட்ட சொல்கிறார், இங்கே பாருடா வெற்றி, என்னதான் இருந்தாலும் சுடர் மேலே நீ எவ்வளோ தான் பாசம் வச்சுருந்தாலும் சுடருக்கு கடைசி வரைக்கும் தன்னோட அம்மா தான் கூட இருக்கணும் அப்படின்னு சுடர் நினைக்கிறா. நீ அவளுக்காகவாது நீ எப்படியாவது அபிநயா தப்பு பண்ணலை அப்படின்றத நீ நிரூபிக்கணும்டா அப்படின்னு புலிக்குட்டி சொல்லும்போது, ஆமாண்டா புலி, உண்மையை சொல்லப்போனால் அபிநயா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு மனசில் தோணுது, அதுக்கான ஆதாரம் எனக்கு தெரிஞ்சு மாணிக்கத்திட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்வதி அக்கா கொலையில் ஏதோ ஒன்று மர்மம் இருக்குது, ஆனால் அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஏண்டா வெற்றி இவ்வளோ தூரம் பேசுகிற, நீ நேராகவே அபிக்கிட்டேயே கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, எங்கடா புலி அவட்ட பேச முடியுது, அவள் எதுக்கெடுத்தாலும் என் மேலே என்ன பேசணும்னு போனாலும் என்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுகிறா, அவள் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா மறுவேளை பார்ப்பாளா, அவள் ஒரு வார்த்தை பேசுகிறது கூட என் மேலே அப்படி இருக்கா, இவட்ட போய் நான் எப்படி பேச முடியும், ஆனால் அவங்க அண்ணன் என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசினாரு, என்னோட தங்கச்சி தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு உறுதியாக சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவுமே, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் நான் இந்த 4 நாள் நான் தங்கியிருந்திருக்கேன், அவங்களோட குணத்தை பார்த்தா கண்டிப்பாக அபிநயாவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு அபிநயா சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக அபிநயா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது. என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குடா புலிக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ உள் மனசு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் வெற்றி, இப்போவாது நீ அபியை புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டியே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறது. இதை கேட்டதுமே வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அபிநயாவுக்கு நான் உதவியாகணும், மாணிக்கத்தை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு உறுதியோடு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயா ஏற்கனவே வெற்றி இருக்கிறதுனால லாயர் பிரபாகரனை பார்க்க முடியாமல் போச்சு, எப்படி இருந்தாவது நாளைக்காவது லாயர் பிரபாகரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பிரபாகரனும் அபிநயாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் சண்முகத்திட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் அபிநயா இல்லையே வீட்டில் அப்படிங்கும்போது, நான் நேற்றே வர வேண்டியது, சரி இன்றைக்காவது வருவோம், நேற்றே அபி வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னும்போது தான் அப்போ தான் சண்முகம், இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் அந்த 4 நாளும் வெற்றி இங்கே தான் இருந்தா, என்னமோ தன்னோட பொண்ணு மேலே அவ்வளோ தூரத்துக்கு பாசம் இருக்கிற மாதிரியே ரொம்பவே நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பிரபாகரன் சொல்லும்போது பிரபாகரன் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் சார் வெற்றி காமிக்கிறது எல்லாம் போலியான நடிப்பு தான் நடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, அப்படி பார்த்தா ஒருத்தர் நடித்தா எவ்வளோ நாள் நடிக்க முடியும், கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக நடிக்க முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல அவர் 4 நாளும் இங்கே தான் இருந்திருக்காரு, இந்த 4 நாள்லையும் சுடர் மேலே இருக்கிற பாச
பாசத்தில் ஒரு துளியாவது நீங்கள் குறை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நடிப்பும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வெற்றியை தப்பாக சொல்லலாம்? அவர் உண்மையை சொல்லப்போனால் சுடர் மேலே பாசம் வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஒருத்தர் பொய்யா பாசம் காமிக்கணும்னா இந்த 4 நாள்லையும் ஏதாவது ஒரு இடத்துலயாவது தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது, சண்முகம் இல்லையே அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலையே, எதுவுமே எனக்கு தெரியல. அவன் என்னை எப்பயும் போல நேச்சுரலா அப்புறம் சுடர் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தான் காமிச்சான் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எப்படி சார் நீங்கள் வெற்றி மேலே அப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக சுடர் மேலே இன்னமும் வெற்றிக்கு பாசம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் சுடர் பின்னாடியே அவர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக இதனால் அபிநயாவுக்கு தான் நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. சுடர் தான் வெற்றியை மாற்றுறதுக்கான ஒரே ஆயுதமாக இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அபியோட கேஸில் கண்டிப்பாக ஆதாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது வெற்றியாகவும் இருக்கலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி லாயர் பிரபாகரன் சொல்கிறாங்க. என்னமோ சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சுடர் மேலே வெற்றிக்கு பாசமே இருக்கிற இடத்துல அந்த மாதிரி நேரத்துலையும் சுடரால் வெற்றி மாற்றமடைஞ்சு என்னோட தங்கச்சிக்கு உதவுனா நல்லது தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் சேர்ந்து சுடருக்கு அப்பா அம்மாவாக சேர்ந்து வாழணும் தான் நானும் இப்போ ஆசைப்பட்றேன். அது நடந்தால் எனக்கு அதுவும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் தன்னோட மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சண்முகம் சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கும். அதுக்கான தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன், அபி வந்தால் என்னை ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறதுல தான் சுடர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நம்ம வெற்றி எப்பவும் போல் சுடரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் அங்கிள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மு கிட்ட நான் பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அம்மு என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல வேலை நீ உங்கள் கேப்டன் அங்கிள் இருக்கும்போது நீங்கள் அந்த கேள்வி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது இல்லைடா தங்கம், பொங்கல் வந்துச்சுன்னா 4 நாள் ஆகும். இந்த 4 நாளும் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத வச்சு ஏதாவது உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் உங்கள் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லவுமே நம்ம வெற்றியை மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அபி தெளிவாக தான் இருக்கா. இந்த தீபாவளின்றனால ஒரு நாள் தான் இருந்தேன். இதே பொங்கல்னு சொல்லியிருந்தா 4 நாளும் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன் அப்படின்றத வச்சு தான் என் பொண்ணோட அவள் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதை வச்சு தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. அப்போ தான் சுடரும் ஒன்று சொல்கிறாங்க, கேப்டன் அங்கிள் இப்போது டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது. அதுவும் ஸ்கூலில் இங்கே நடக்காதான், வேறு ஒரு ஊரில் தான் நடக்க போதான். அதுவும் இந்த மந்த்து போகணுமா, அதுலேயும் நான் அம்மாவை கூப்பிட்டு போகலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சுடர் நீயும் அம்மாவும் மட்டும் போனால் கூட யாராவது ஒரு ஆளாவது வேணுமே அப்படின்னு சொல்லும்போது, மாமாவும் வரமாட்டாங்க. நீங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் மாமா எங்களோட பேசினார். ஆனால் நீங்கள் இப்போ கிளம்பிட்டீங்கல்ல, அதனால் மாமாவும் சரி அத்தையும் சரி எங்களோட பேச மாட்டாங்க. அதனால் நானும் அம்மாவும் தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சுடர் நீ காம்படிஷன் போகிறதுக்கு உங்கள் மாமா அத்தை தான் யாரும் வரணுமா? ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு வெற்றி கேட்கும்போது, என்ன கேப்டன் அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம் சுடர், நானும் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லவும், கேப்டன் அங்கிள் நீங்கள் வரேன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்தால் எனக்கு அதை விட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உனக்காக நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம சுடர். சரி உடனே போய் உங்கள் அம்முக்கிட்டையும் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லவுமே தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி வீட்டுக்கு போகிற நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, அபிநயா கிட்ட பேசவும் செய்கிறாங்க. அம்மோ நான் காம்படிஷனில் சேர்ந்துருக்கேன். டிராயிங் காம்படிஷன் இந்த ஊரில் கிடையாதா, இந்த ஸ்கூலில் நம்ம ஸ்கூல்லேயும் வைக்க மாட்டாங்களாம், வேறு ஸ்கூலில் வைக்கிறாங்களாம். அதனால் நம்ம போகணும் அம்மு அப்படின்னு சொல்லும்போது, சரிடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அபிநயா சம்மதிச்சாலோ அதில் ஒரு நிபந்தனையும் வைக்கிறாங்க நம்ம சுடர். அம்மு கேப்டன் அங்கிளும் நம்மளோட வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சுடர் அபிநயா கிட்ட சொல்கிறாங்க. அபிநயா அதெல்லாம் அவரெல்லாம் தேவையில்லை, நான் வரையில அதுவே போதும் அப்படின்னு அபிநயா சொன்னாலும், இல்லாமோ கேப்டன் அங்கிள் நம்மளோட வந்தால் நான் கண்டிப்பாக காம்படிஷனில் வின் பண்ணவே எனக்கு நல்லபடியாக என்கரேஜ் பண்ணுவார். நம்ம கூட கேப்டன் அங்கிளுமே வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து அபிநயா கிட்ட சொல்லும் போது, அப்போ தான் நம்ம சண்முகம் இது எல்லாத்தையும் கேட்குறாரு. சரி எப்படி இருந்தாவது உண்மையை சொல்லப்போனால் அபிக்கும் வெற்றிக்கும் இடையில் ஒரு புரிதல் ஏற்படணும்னா, அபிக்கும் வெற்றி உதவணும்னா இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் என்ன சொல்கிறேன்னா, அபிமா அதான் இவ்வளோ தூரம் சுட சொல்கிறாளே கூட துணைக்கு வரட்டுமே, நானும் உன் கூட வரணும், என்னாலேயும் வர முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல நீ இவ்வளோ தூரம் போகணுன்னு இருக்கும்போது உன் கூட துணைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வேணும்ல.
ஏன் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தானே, பரவாயில்ல அம்பிமா, கண்டிப்பாக நீங்கள் அங்கே வெற்றியை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சுடர்மா கண்டிப்பாக நீ கவலைப்படாதா, நீ நினச்ச மாதிரியே உன்னோட கேப்டன் அங்கிளை கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, தன்னோட அண்ணன் பேச்சை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக அபிநயா சரின்னு தலையாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முகம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, ஏதாவது போகிற இடத்துல ஏதாவது ஒரு விபரீதமோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உன்னால் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, உனக்கே ஒரு நேரம் உடம்பு முடியாமல் போகுது, அந்த இடத்துல உன் கூட ஒரு ஆள் இருக்கணும்னா கண்டிப்பாக நான் இருக்கணும், இல்லாட்டி வேறு வழியில் கேப்டன் அங்கிள் வர்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சுடருக்காக அபிநயா சரி வெற்றி வரட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சுடரும் ரொம்பவே சந்தோஷமாக கேப்டன் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி, கேப்டன் அங்கிள் நீங்களும் வர்றதுக்கு அம்மு சம்மதிச்சிட்டாங்க, இன்னைக்கு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சுடரும் அபிநயா இவங்க 3 பேருமே சேர்ந்து காரில் கிளம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துலையாவது நம்ம அபிநயாவுக்கு கொஞ்சமாவது தன் மேலே இன்னும் வெற்றி காதலோட தான் இருக்காரு, நம்மக்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுறதுக்கான நம்ம தான் அதுக்கான தருணத்தை கொடுக்கணும், நம்ம ஏன் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு வெற்றிக்கிட்ட உண்மையை சொல்லி வெற்றிக்கு அபிநயாவுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தது, இனிமேல் தெரிய வரப்போகுது. சுடருக்கு தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வெற்றியை தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி ஏற்றுப்பாங்களா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு வெற்றி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை ஒதுக்க போகிறாங்களா? அப்படியே சுடர் வந்து எனக்கு அப்பாவா நீங்கள் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கும் போது நம்ம வெற்றி தன்னோட மகள்கிட்ட என்னை மன்னிச்சிடுடா சுடர், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தப்பை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அபிநயாவை நான் எப்படி இருந்தாவது இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு உன்னோட அப்பா செஞ்ச தப்பை நீ பட்ட கஷ்டத்துக்கு ஈடு இணையாக உனக்கு உன்னோட அம்மாவே நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்க போகிறாரா நம்ம வெற்றி அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.